ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஹிந்தி படத்தோட அப்டேட் தான். அந்த படத்தோட பேர் வந்து துரந்தர். ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது மெயினாக நம்ம ரன்வீர் சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சய் தத் இருக்கார், அதுக்கப்புறம் அக்ஷய் கண்ணா, மாதவன், இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ. இதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி படங்கள் வந்திருக்கு, ஆனால் இதில் வந்து சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து லைக் அந்த பாலிவுட்ன்றது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து வர ஃபிலிம்ஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஒரு படத்தை ஏன் எதிர்பார்க்கலான்றது இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு சில கிளிப்பிங்ஸ் நான் வந்து கிளிப்பிங்ஸ்ன்னு இல்லை, போஸ்டர்ஸ் பார்த்தேன், அதில் தான் டிசைட் பண்ணேன் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் இதுக்கு மியூசிக் பண்ணிக்கிறது சஷ்வத் சச்தேவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஆதித்யா தார். ஸோ துரந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேயே ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது டேரக்டருக்கும் இந்த படத்துக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேசுகிற விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஹியர் வி கோ. ரெடி? 1 2 3 and here we go. Jio Studios. बहुत साल पहले किसी ने मुझसे कहा था, पड़ोस में रहते हैं, गोदे भर का जोर लगा लो, बिगाड़ लो जो बिगाड़ सकते हो. बिगाड़ने का वक्त आ गया है. Ladies and gentlemen, you are not ready for this. Inna look. Get ready. I'm a king, but I'm far from a saint. They call me a rough portion ke keta man galwa. Mama said swing back when another man swing, so I make my mama proud and they make the heads ring. Father forgive me, I can't forgive them. You know my history, know what I did then, and what I do now, a whole lot worse. Heavy is the head, it's a blessing and a curse. सारा अर्जुन இருக்காங்கல்ல, घायल हूं इसलिए घातक हूं. சாங் நல்லா இருக்கு. संजय दत्त, माधवन, ओ अक्षय खन्ना and रणवीर सिंह. दुरंदर, आदित्य दार, JP 5th December 2025. Sorry. Hey man, I couldn't even digest that whole. அதான் மியூசிக் என்னங்க, அது எப்படி தெரியுமா, இந்த ஒரு இந்த டிரெக்டர் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு இதாச்சும் பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ்னு போட்டிருக்கு. பக்காவான ஒரு கேங்ஸ்டர் மூவி. இன்னொரு பக்கம் இதில் வந்து நம்ம ரன்வீர் சிங்கோட இந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பத்மாவத்தில் அவருடைய அந்த இது இருக்கும்ல கேரக்டர், பேரை மறந்துட்டேன். பட் அந்த படத்தில் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டேம் ரகட், ரொம்ப ரஃப்பான ஒரு ஸ்கெச்ட் கேரக்டர் இதில் அவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதான் நான் சொன்னேன் இல்லை. அண்ட் ஆர் மாதவன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம மாதவன் மேடி இருக்கார்ல, அவருடைய கெட்டப்பே வேறு மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு அவர் ஏதோ ஒரு இதில் வருவார், பார்த்தா அவருடைய ஹோல் மேக்கப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சாரா அர்ஜுன் உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், தெய்வ திருமகளில் நம்ம விக்ரம் சாரோட பொண்ணுங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் ஒரு சின்ன போர்ஷனில் அவங்களுடைய அந்த லுக் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த அவங்களும் ஒரு ரகடான லுக்கோட சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் அவங்களும் லைக் இதில் வந்துட்டு போயிருந்தாங்க இந்த ஒரு குறிப்பிட்டதில்.
அண்ட் இது ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே நல்லாயிருக்கு. அண்ட் மியூசிக் வாய்ஸ் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அது யாரும் நான் இடையில பேசிட்டேன், ஸ்ட்ரைக் ஆன வாய்ஸ் வந்து ஹனுமன் கைண்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வாய்ஸ் எனக்கு அது வந்து ஹி ஹேஸ் அ சம் பெக்யூலியர் வாய்ஸ், அது வந்து கேட்கவும் வந்து ஒரு மாதிரி வைப் ஒன்று இருக்கும். ஸோ அவரோடைய வாய்ஸ் தான் அது ஹனுமன் கைண்ட் தான் ரேப் போர்ஷன். அண்ட் ஜாஸ்மின் சாண்ட்லாஸ் அண்ட் சுதீர் யுதுவன்ஷி சிங்கர்ஸ் அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு பஞ்சாபி ஃபீல் ஒன்று வந்துச்சு இல்லை, அப்படி மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த 5 பேரோடைய கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கு கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். பிகாஸ் சில படங்கள் நாங்கள் சொல்லுவோம் இந்த ரேஞ்சில் வந்துருக்கு, இப்படி இருக்குது. நான் ரீசெண்டாக ஈவன் பேபி ஜான் எடுத்துக்கணும், வருண் தவன் அப்படி தான் இருந்துச்சு அந்த ஒரு க்ரேஸ் கொடுத்தது. பட் அந்த படம் அந்தளவுக்கு பார்க்கும்போது இருக்கலை. ஆனால் சில கேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரு ஹோல் இதை லிவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இதுலேயே புரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னு. அண்ட் ஹோல் கட்ஸ் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வி ஷுட் லைக் தே டிசர்வ் திஸ். அண்ட் அந்த எடிட்டிங் டீமுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு அப்ளாஸை கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இவரோட டெட்லி ஆக்டிங் நமக்கு எப்படியுமே தெரியும், அவர் எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் நடிப்பார் அப்படின்னு. ஸோ அதை எனக்கு அதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட இதை தான் நான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் அந்த ஒரு இதில் ஹேஸை வந்து அவர் டைப் பண்ணி அந்த இதில் போவார், அந்த ஒரு சீனாக இருக்கட்டும். அண்ட் ஸ்டார்டிங்கும் கூட ரொம்ப நான் எதிர்பார்த்தது வரை நினச்சேன். நான் அதான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கே, நான் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் இல்லாமல் லைக் ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்துருந்தேன், அதுலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இன்சைன் காஸ்டிங் அவ்வளோதான், இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி என்ன சொல்கிறது பிக்ட். அவங்க சரியான ஆக்டர்ஸ் இதுக்கு போட்டு இந்த படத்தை நடிக்க வைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மூவி இந்த ஒரு விஷயத்தில் எப்படி இருக்குது. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் பல அப்டேட்ஸ் வரும்ல, அதை வச்சு தான் அங்கே டிசைட் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு இந்த இது பார்க்கும்போது காஸ்ட் வைஸ் எடிட்டிங் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் பக்காவாக இருக்குது. அது என்னங்க ஃபுல்லாக வயலன்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கேரக்டர்ஸை வந்து ரிவீல் பண்ணும்போது அந்த மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கவும் கேட்கவும் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹைப் உருவாக்கும். மோஸ்ட்லி இந்த ஒரு படம் வந்து இப்போ தமிழ் மக்களுக்கோ இல்லை மலையாளிஸ்க்கோ ஹூஎவர் டவுன் சவுத்துக்கு வந்து என்ன ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க, என்ன பெருசாக பண்ணியிருப்போம், அதே ஆக்ஷன் அதே வயலன்ஸ்ன்னு நினைக்கலாம். பட் சம்டைம்ஸ் திஸ் ஃபில்ம் மைட் கிவ் another level of experience. ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் மியூசிக் வாய்ஸ் இந்த ஒரு ஹனுமன் கைண்டோட அந்த ஒரு ரேப் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு விறுவிறுப்பாக இந்த ஒரு ஹோல் ஃபர்ஸ்ட் லுக்கே போனோம். எனக்கு போன டைமிங்கே தெரியலை. ஸோ அதுதான் சொல்ல வர இந்த இடத்துல வந்த விஷயம். அண்ட் அவ்வளோ தான், அங்கே மற்றபடி வேறு எதுவும் மேலே ஓவரால் பக்காவாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சனி டியோல் வந்து ஓஜி ரெஃபரன்ஸ் அவர் அந்த டைமில் இருந்த அவருக்கான அந்த ஒரு இதொன்று இருக்குது, அந்த இம்பேக்ட் அது இந்த படத்துலையும் அது காட்டியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து அக்ஷய கண்ணாட அந்த ஸ்மைல். அக்ஷய கண்ணா நான் அவரோட ஹிந்தி படங்கள் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த லெவலுக்கான இது அவர் நடித்ததில்லை. பட் இதில் they have turned the characters upside down and they have given the like almost the best out of the best ன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த ஒரு இதை வச்சு நான் சொல்கிறேன், ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணுறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். பிகாஸ் நான் இவங்களுடைய படங்களை நான் பார்த்ததை வச்சு நான் பேஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் அந்தளவுக்கு இவங்களோட படங்கள் அவ்வளோவா போகலை. ஸோ இந்த ஒரு படத்தை எதிர்பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். எதிர்பார்க்கலான்னா பார்க்கலாம் எப்படி என்னன்றதை. ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கான விஷயங்கள் என்னதுக்குள்ள சொல்லுங்கள். அண்ட் சொல்லப்போனால் ரன்வீர் சிங் அவருடைய அந்த ஆக்டிங் வந்து எப்படியுமே ஒரு லெவல் ஆஃப் இது தரும். ஈவன் எஸ்டர்டே நாங்கள் பார்த்தது அவரோட இது ராமாயணால். ஸோ இவங்க 2 பேருமே கேரக்டர் வைஸ் வந்து தே வில் ரூல் த ஹோல் கேரக்டர். ஸோ எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் பல கருத்துக்களுக்கும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் அடுத்து இன்னும் 2 அப்டேட்ஸ் இருக்குது. அது தமிழ் படங்களுடைய அப்டேட் தான், ஒரு பாடலும் அந்த படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டு தான். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அதோடைய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுவும் நாங்கள் அடுத்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம், இல்லைன்னா இதை பற்றி யாச்சுட்டு பேசணும் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.